20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியிலும் இரு அணி வீரர்களும் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கவில்லை. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் T20 உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்தின. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியின் தொடக்க வீரரான அபிஷேக் சர்மா ரன்கள் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார். மறுபுறம் இஷான் கிஷன் தனது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் ஸ்கோர் உயர காரணமாக அமைந்தார். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா என இந்திய வீரர்கள் சீரான இடைவெளியில் ஆட்டமிழக்க 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்களை எடுத்திருந்தது. அதிகபட்சமாக இஷான் கிஷன் 40 பந்துகளில் 77 ரன்களை எடுத்தார். பாகிஸ்தான் தரப்பில் செயின் அயூப் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி முதல் 6 ஓவர்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க பாகிஸ்தான் அணி 18 ஓவர்களில் 114 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இந்தியா சார்பில் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் பெரிய திரையில் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை ஆரவாரத்துடன் கொண்டாடினர். இந்தியா டாமினேட் பண்ணாங்க. இஷான் கிஷன் டோட்டலாக இந்தியாவை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டார். ஸோ இப்போ ஒரு 70 சம்திங் அடித்தாப்புல அதுலேருந்து இந்தியாவோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்தே கூடிச்சு. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம சொதப்பிட்டாங்க. பாகிஸ்தான் பேட்டர்ஸ் ஒரு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஜென்சி டீம் ஆக்சுவலாக ஸோ பியூர் டாமினன்ஸ் ஆக்சுவலாக அவங்களுடைய மைண்ட் செட் கிளியராக இருக்குது. நாங்கள் T20 பிராண்ட் இப்படி தான் ஆட போகிறோம், ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆட போகிறோம் அப்படின்ற ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட ஆடுறாங்க. அதாவது இந்த டொக்கு வச்சு ஆடுறது அப்படிலாம் கிடையாது. போனால் அடிக்க போகிறோம். இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் தெரியும் நமக்கு எப்படி ஆகிட்டு இருந்திருக்குன்னு. ஆனால் இவ்வளோ ஒரு பேட்லி சம பீட் இருக்கும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாகிஸ்தானோட பொசிஷன் சூப்பர் 8ல் இருக்குமா அப்படின்றதே இப்போ டவுட்டாக இருக்குது. ஏன்னா USA வந்துருச்சு டாப்புக்கு. மும்பையில் சாலையில் கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் இந்திய அணியின் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். ஜம்மு காஷ்மீர், குஜராத் மாநிலம், அகமதாபாத் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். குரூப் சுற்றில் இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளிலும் வென்றதன் மூலம் இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. வெற்றிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த வெற்றி இந்தியாவுக்கானது என்றும் தாங்கள் விரும்பிய அதே பிராண்ட் கிரிக்கெட்டை விளையாடியதாகவும் கூறினார். இதனிடையே டாஸ் நிகழ்வின் போதும் போட்டி முடிந்த பின்பும் இரு அணி வீரர்களும் கை குலுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.